வேலையின்மைங்கிறது அப்ப ஆக்சுவலி ஒரு பெரிய இது வாழ்வியல் பிரச்சனைகளை நம்ம இப்ப பெருசா சினிமால பாக்குறதே இல்லை. இயல்புல இருந்து கொஞ்சம் தள்ளி போறோமோ. இயல்பை சினிமாவில் தேடுறதும் இல்லை. இயல்பை சொல்லும் பொழுது அவங்க பொருத்தி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம இந்த C2H பத்தி பேசணும். அதுல நீங்க பட்ட பாதிப்பு பெருசு. சினிமா மேல இருக்கிற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை எவ்வளோ நமக்கு வந்து இன்னல்கள் பார்த்தாலும் அந்த நம்பிக்கை போகாம இருக்குல்ல, அது எப்படி சார்? நம்பிக்கை போயிடுச்சுன்னா நான் என்னை தொலைச்சிட்டேன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோ வச்சு பெரிய படம் பண்ணி சம்பாதிக்கலாம், ஆனால் நான் நிம்மதியாக தூங்க மாட்டேன். எனக்கு நான் பண்ணுற படங்களில் வித்தியாசமான முயற்சி, அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த திரைப்படம் எங்கேயோ இடத்துல அவனை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகும்னா அந்த படத்தை பண்ணுறதுல கிடைக்கிற எனக்கு சந்தோஷம், திருப்தி வந்து மாஸ் ஹீரோவுக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அவருக்காக ஒரு படம் பண்ணுறதுல எனக்கு திருப்தி. இந்த ஃபிலிம் மேக்கர்ஸை நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்தே ஆகணும், இவங்க ஒர்க்கை நீங்கள் ஸ்டடி பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சில பேர்கள் சொல்லணும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? எனக்கு லோகேஷ் பிடிச்சிச்சு. ரொம்ப பெரிய கமர்ஷியல் படம் பண்ணால் கூட அவரோட கிராஃப்ட் ரொம்ப எனக்கு ஆச்சரியப்படுத்துச்சு. இதுக்கு முன்னாடி கார்த்திக் சூப்பராஜ்கிட்ட ஒரு நல்ல கிராஃப்ட் இருந்தது. அப்புறம் இப்போ வந்து மாரி செல்வராஜ்கிட்ட ஒரு நல்ல கிராஃப்ட், ஒரு நல்ல சினிமாக்களை இன்னும் அவர் கொடுப்பான்ற ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்குது. ஆர்டிஸ்டோட உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் எஸ்பெஷலி ராஜ்கிரண் சார்ட்ட எப்படி அந்த ரோலில் அவரை ஃபர்ஸ்ட் விஷுவலைஸ் பண்ணீங்க? அவர் ஒரு கேரக்டர் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணுவார் அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனால் அவர் பண்ணது கூட ஒரே அந்த முரட்டத்தனமான ட்ரௌசரை தூக்கி மேலே கட்டிக்கிட்டு சண்டை போடுற ஒரு ஆளாக தான் இருந்தார். வேஷ்டியை முதல்ல மடிச்சு கட்டாதீங்க, சட்டையை முறுக்காதீங்க, மெதுவாக உங்களோட பாடி லாங்குவேஜை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி மாற்ற அவர்கிட்ட இருந்து வேற ஒன்று கிடைக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. கரெக்டான டைரக்டர் இன்புட் கொடுத்தாங்க அப்படின்னா அவர் எந்த கேரக்டர் இருந்தாலும் பண்ணுவார். ஆக்சுவலி பார்த்தா ராஜகிரண் இஸ் பெஸ்ட் ஆக்டர். ஆட்டோகிராஃப் வந்து 21 வருஷம் ஆயிடுச்சு. ஆடியன்ஸ் லவ்வை பார்க்குற விதம் பயங்கரமா மாறிடுச்சு, அது எல்லாருமே பேசியிருக்கோம். நீங்க லவ்வை பார்க்குற விதம் மாறிச்சா? காதல் தான், அதை நீங்கள் மாற்றவே முடியாது. அதுக்கு ஒரு ஆண் வேணும், ஒரு பெண் வேணும், அதுகிட்ட ஒரு ட்ரஸ்ட் வேணும், அதுக்கிட்ட ஒரு உண்மை இருக்கணும். அந்த காதல் தான். Little Talks Padakesat featuring Cheran. Title sponsor Jaychandran Satya. Powered by Achi Royal Semia Payasam Mix Mr. Gold. இந்த வேலையின்மைங்கிறது அப்போ ஆக்சுவலி ஒரு பெரிய இது. பட் அந்த மாதிரி டாபிக்ஸ், அந்த மாதிரி வாழ்வியல் பிரச்சனைகளை நம்ம இப்ப பெருசா சினிமால பாக்குறதே இல்லை. இயல்புல இருந்து கொஞ்சம் தள்ளி போறோமோ சினிமால, நம்ம இயல்பை சினிமால தேடுறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உண்மைதான், இயல்பை சினிமாவில் தேடுறதும் இல்லை. இயல்பை சொல்லும் பொழுது அவங்க பொருத்தி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஏன்னா முதல்ல பழக்கம் பெருசாக இருந்தது. நம்மளோட பழகிறவங்க, நம்ம வாழ்க்கையில் எல்லாரையும் பார்த்தோம், எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணோம். நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அப்போது இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய நேரம் இருந்தது. அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு, அம்மா கிட்ட பேசுகிறதுக்கு, ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறதுக்கு நமக்கு நிறைய நேரம் இருந்தது. இன்றைக்கி அது எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற நேரம் பூராமே ஃபோனில் போயிடுது. அப்போ நம்ம ஃபோனில் சொல்கிற அந்த ரீல்ஸையும் கதைகளையும் அதையும் இதையும் பார்க்கத்தான் நேரம் இருக்கே ஒழிய, நீங்கள் சொன்ன அந்த இயல்பான களம் இல்லை, அது உங்களுக்கு தெரியல. அப்புறம் வாழ்க்கை முறையே மாறி இருக்குது. நீங்கள் அன்றைக்கி வந்து அதிகபட்சம் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு 20,000 ரூபா சம்பாதிக்கிறான்னா பெரிய விஷயம். அவனுக்கு அந்த வேலை பெரிய வேலையாக இருக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா லேபர் ஒர்க்காக தான் இருந்தது. அப்போ எனக்கு கஷ்டம் பெருசாக தெரிந்தது. ஆஃபீஸ் அலுவலகம்ன்றது குறைவாக இருந்தது. அப்போ காலேஜ் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு வேலை கிடைக்கலன்றப்போ அது வேலை இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அப்போ வேலைவாய்ப்பின்மை வந்து பெருசாக தெரிஞ்சது. இன்றைக்கி வந்து அலுவலகங்கள் நிறையா வந்துருச்சு, கட்டிடங்கள் நிறையா வந்துருச்சு, வெளிநாடு கம்பெனிகள் நிறையா இங்கே வந்து இறங்கிட்டாங்க. அப்புறம் படிப்பே மாறிடுச்சு. எல்லோரும் படிச்சுட்டோம், எல்லோரும் இந்த ஒரு வேலைக்கு போகிறோம். வெளிநாட்டில் நம்ம ஊரில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியா இருக்கவனுக்கு இங்கே உட்காந்து வேலை பார்க்குறோம், அமெரிக்காவில் இருக்கவனுக்கு இங்கே உட்காந்து வேலை பார்க்குறோம். அப்போ அதோட சதவீதம் மாறிடுச்சு. இன்றைக்கி லேபர் ஒர்க்கு குறைஞ்சி போச்சு, லேபர் கிடைக்க மாட்டேன்றாங்க. இன்றைக்கி வந்து ஒரு வேலைக்கு ஒரு டிரைவர் கிடைக்கிறதுனா கஷ்டமாக இருக்குது, ஒரு லேபர் கிடைக்கிறதுனா கஷ்டமாக இருக்குது, ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு மெயின்டெனன்ஸுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா கஷ்டமாக இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகள் மாறி போச்சு. ஸோ இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் அதனால் குறைஞ்சி போச்சு. இந்த ஆஸ்பெக்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா உங்கள் ஆக்டர்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒன்று எப்போவுமே நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜ்கிரண் சார் வந்து இப்போ நம்ம நிறைய அவரை வந்து கேரக்டர் ரோல்ஸ்னால் நம்ம வந்து ஒரு ரொம்ப சாஃப்டான கைண்டான ரோல்ஸில் இப்போ இருக்கிறவங்க பார்த்து பழகிட்டாங்க. பட் அவர் பிற்கதை வேற அப்படிங்கிறது, அவர் பயங்கர ஒரு மாஸான ஒரு ஆக்ஷன், ஆமாம் பெரிய ஹீரோ. ஆர்டிஸ்டோட உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் எஸ்பெஷலி ராஜ்கிரண் சார்ட்ட எப்படி அந்த ரோலில் அவரை ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணீங்க? அது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. பாண்டவர் பூமியில் ஒரு குடும்பத்தை தாங்குகிற ஒரு அண்ணன் தேவைப்பட்டார் எனக்கு. அப்போ அந்த அண்ணனுக்கு வந்து நிறைய பேரோட ஆப்ஷன்ஸ் வந்து போனது. ஆனால் எனக்கு என்னமோ அவரோட 2-3 படங்கள் முன்னாடி பார்த்துருக்கு, அரண்மனை கிளி, ராசாவன் மனசில், இதெல்லாம் அவர்கிட்ட ஒரு நல்ல பெர்ஃபார்ம் இருக்கும். அவர் ஒரு கேரக்டர் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணுவார் அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனால் அவர் பண்ணது பூரா ஒரே அந்த முரட்டத்தனமான ட்ரௌசரை தூக்கி மேலே கட்டிக்கிட்டு, வேட்டியை வந்து ட்ரௌசர் தேடுற மாதிரி கட்டிக்கிட்டு சண்டை போடுற ஒரு ஆளாக தான் இருந்தார்.
ஸோ அப்படிப்பட்டவரை வந்து இப்படி மாற்றி காமிச்சா எனக்கு ஒரு கிரெடிட் கிடைக்குது. இப்போ பாருங்கள், இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் அதை சொல்கிறீங்கல்ல, இந்த கிரெடிட்டுக்காகத்தான் நான் ஆசைப்பட்டது. அப்போ நான் அவர் வந்து இதே கேள்வி, தம்பி நான் வந்து செட் ஆகுமா அப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்கினேன், நீங்கள் அமைதியாக முதல்ல வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் இது பண்ணுறோம், பார்க்குறவங்களுக்கு அவங்களை எப்படி காமிக்கிறோம்ன்றது இருக்குது. அவங்க ஒரு தோற்றம் என்ன, அவங்களோட தோற்றம் வந்து பார்த்தா ஒரு நல்ல வேஷ்டியை முதல்ல மடிச்சு கட்டாதீங்க, சட்டையை முறுக்காதீங்க, மெதுவாக உங்களோட பாடி லாங்குவேஜை மாற்றுங்க, மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்லி மாற்ற அவர்கிட்ட இருந்து வேறு ஒன்று கிடைக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. அது என்ன ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பாண்டவர் மேலே அவருக்கு நிறைய காட்சிகள் கிடையாது, ஆனால் தவமாயுத்தம் வந்து முழு காட்சிகள் அவர். அதில் இன்னும் சொல்லப்போனால் பாண்டவர் மேல் இருந்ததை விட தவமாயுத்தம் முதல் அவர் இன்னும் மோர் ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப இயல்பாக அவர் உடல் மொழியே மாறி இருக்கும், சாதாரணமாக இருக்கும். எனக்கு ஊரில் இருக்கிற சாதாரண ஒரு அப்பா தேவைப்பட்டாங்க. அப்போ அதை அவர்கிட்ட இன்ஜெக்ட் பண்ணணும், நம்ம சொல்லணும். நம்ம வந்து ஒரு காட்சியை இருந்து மெதுவானே நீங்கள் வந்து ஒரு சைக்கிளில் போகிற ஒருத்தர், சைக்கிளில் போகிற உங்கள் உடல் வந்து இப்படித்தான் இருக்கும், ரொம்ப இதாக இருக்காது இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொன்னீங்க. போய் மிஷின் மிதிக்கிறீங்க, அதனால் கொஞ்சோன்னு அப்படின்னு ஒன்றா அவருக்கு சொல்ல அவர் எடுத்துக்கிட்டார். ஆக்சுவலி பார்த்தா ராஜகிரண் இஸ் எ பெஸ்ட் ஆக்டர். அவர் ஒரு டைரக்டருக்கு கரெக்டான டைரக்டர் இன்புட் கொடுத்தாங்க அப்படின்னா அவர் எந்த கேரக்டராக இருந்தாலும் பண்ணுவார். அது பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய திருப்தி வந்தது. இவரை வந்து இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் வந்து அவர் பார்த்தா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்னு காணப்பட்டதுக்கு தவமாயுத்தம் வந்து முக்கியமான காரணமாக மாறிச்சு. அது மாதிரி ஒவ்வொரு இப்போ இளவரசன்ட்டு இருந்தால் கூட இளவரசன்ட்ட ஒரு அழகான வேறு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், அதை நம்ம எடுத்துகிட்டு வரணும். அவர் வந்து ஒரு எந்த கேரக்டருக்குள்ளேயும் அழகாக உட்காந்துக்குவார். சரி, விஜயகுமார் சார் என்னோடய படங்களில் வந்து பாரதி கண்ணம்மாவில் பண்ணும்போதே ஒரு வித்தியாசமாக, மற்ற விஜயகுமார் சார் இருக்க மாட்டார், ஒரு நல்ல ஒரு கம்பீரமான ஒரு அப்பாவாக வேற ஒரு ஆளாக இருப்பார். அதே ஆள் வந்து பெரிய ஜாதி தான் முக்கியம்னு வாழ்ந்த ஒரு ஆள் ஜாதியை தூக்கி போட்டதுக்கப்புறம் ஒரு மென்மை வரும் அவர்கிட்ட. அதை அவர்கிட்ட அப்படி நாங்கள் செட் பண்ணோம், அப்படி கொண்டு வந்தோம். அப்போ இது என்னென்னா, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு டைரக்டரு ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த கதையே நிற்கிது. சும்மா ஒரு மேக்கப் போட்டு ஒருத்தர் நிப்பாட்டி ஒரு படத்தை எடுத்துகிட்டா சரியாக வராது. இன்னொன்று, அந்த ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் காரணமாக இருக்குது. நீங்கள் நின்று பேசிட்டு போயிட்டாருன்னா இது தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு, பிள்ளைகளை தூக்கி வச்சுக்கிறாரு, போய் குளிப்பாட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, ப்ரெஸ்ஸில் ஓட்டுறாரு, மிஷின் ஓட்டுறாரு, மிஷினில் வேலை பார்த்துக்கிட்டே பேசுகிற ஒரு இயல்புத்தன்மையோட ஒரு 30 வருஷம் ஒரு ப்ரெஸ்ஸில் வாழ்ந்த ஒருத்தனோட ஆக்டிவிட்டீஸை அவருக்கு, ஏன்னா 30 வருஷம் வந்து அவங்களுக்கு அன்னிச்சே எல்லாமே நடக்கும். நீங்களாக பேசிக்கிட்டே நீங்கள் ஒரு விலையை பார்த்துட்டு இருப்பீங்க. அது மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, பேசிக்கிட்டே ப்ரெஸ்ஸை ஓட்டுறாரு, இப்போ எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அது வந்து என்னென்னா ஒரு நம்பகத்தன்மையை கிரியேட் பண்ணுது. அது நம்ம ஆர்டிஸ்ட்டு வந்து நம்ம மெனக்கடுவோம். இப்போ நீங்கள் பொற்காலம் எடுத்துக்கிட்டால் கூட மீனாவோட கேரக்டரில் வந்து மீனா வந்து தறி நெஞ்சுக்கிட்டே பேசுவாங்க. தறி அவங்களுக்கு அசால்ட்டாக கையில் வரும். அதுக்கு அவங்க ஒரு 3 நாள் முன்னாடி வந்து உட்காந்து அதை எப்படி ஓட்டணும்னு ரிஹர்சல் பார்க்க வைப்போம். இப்போ நீங்கள் கொசவன் கேரக்டர் எடுத்தோம்னா அந்த குயவனுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ சாதாரணமான கை வராது. நீங்கள் பானையும் உருட்டணும், அடிக்கணும், அது வராது. அப்போ முரளி சாருக்கு நம்ம அதை எல்லா ஆர்டிஸ்ட்டையுமே நாங்கள் கொஞ்சம் மெனக்கடை வைப்பேன். அது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க பயப்படாத ஒரு ஆளாக தெரியுறீங்க, ஒரு கிரியேட்டராக. ஏன்னா நீங்கள் கதைகளையும் சரி, இந்த மாதிரி இதுலேயும் சரி. பட் அகைன் அதுக்கும் வந்து ஒரு கான்சைடு இருக்கும்ல. ஸோ எல்லாத்தையும் தாண்டி போய்கிட்டே இருக்கிற அந்த உத்வேகம் அது எங்கேருந்து வருது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் அகைன் இப்போ நம்ம இந்த C2H பற்றி பேசணும், அதில் நீங்கள் பட்ட பாதிப்பு பெருசு. அண்ட் வந்து நீங்கள் எடுக்கிற கதைகளுமே வந்து நீங்கள் நினச்சிருந்தா பெரிய படங்களோ இல்லை வந்து வேறு மாதிரி படங்களோ பண்ணியிருக்கலாம். பட் அந்த கன்விக்ஷன், சினிமா மேலே இருக்கிற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை, எவ்வளோ நமக்கு வந்து இன்னல்கள் பார்த்தாலும் அந்த நம்பிக்கை போகாமல் இருக்குல்ல, அது எப்படி சார்? நம்பிக்கை போயிடுச்சுன்னா நான் என்னை தொலைச்சிட்டேன்னு அர்த்தம். நான் அப்படி தானே வந்தேன், நான் இதுவாக தானே நினச்சிக்கிட்டு வந்தேன், இந்த திரைப்படம் தான் பண்ணணும், இப்படி தான் நான் மக்கள்கிட்ட சேரன்னா என்ன பேர் அப்படின்னா, சேரன்னா எல்லாத்துக்கும் கமர்ஷியலுக்காக ஓடுவார்னு நினைக்காம அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கணும்னு நினச்சி தான் நான் வந்தேன். அப்போ நான் அந்த இடத்த இருக்கிற வரைக்கும் நான் போராடி நான் அதை பண்ணிகிட்டே இருந்தால் தான் நானாக இருக்க முடியும். இல்லாட்டி நான் நிறைய சம்பாதிப்பேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோ வச்சு பெரிய படம் பண்ணி சம்பாதிக்கலாம், ஆனால் நான் நிம்மதியாக தூங்க மாட்டேன். எனக்கு அந்த திருப்தி வராது. எனக்கு நான் பண்ணுற படங்களில் வித்தியாசமான முயற்சி, அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த திரைப்படம் எங்கேயோ இடத்துல அவனை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகும்னா அந்த படத்தை பண்ணுறதுல கிடைக்கிற எனக்கு சந்தோஷம், திருப்தி வந்து எனக்கு இந்த ஒரு மாஸ் ஹீரோவுக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அவருக்காக ஒரு படம் பண்ணுறதுல எனக்கு திருப்தி இல்லை. எனக்கு என்னென்னா, இப்போது ஆட்டோகிராஃப் வந்து 21 வருஷம் ஆயிடுச்சு.
ஆடியன்ஸ் லவ்வை பார்க்குற விதம் பயங்கரமாக மாறிடுச்சு, அது எல்லாருமே பேசியிருக்கோம். நீங்கள் லவ்வை பார்க்குற விதம் மாறிச்சா? அதில் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் இப்போ திருப்பியும் படத்தை பார்க்கும்போது அப்போ நான் ஃபீல் பண்ணது இது, பட் இப்போ எனக்கு அதை தாண்டி ஒரு புரிதல் இருக்குது, ஒரு பார்வை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? இல்லை, அந்த லவ்வில் வந்து காலம் மாறலாம், அதோட லவ்வோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம், நம்ம சொல்கிற விதம், நம்ம லவ்வை என்ஜாய் பண்ணுற விதம் மாறலாம். பட் காதல் காதல் தான், அதை நீங்கள் மாற்றவே முடியாது. அதுக்கு ஒரு ஆண் வேணும், ஒரு பெண் வேணும், அதுகிட்ட ஒரு ட்ரஸ்ட்டு வேணும், அதுக்கிட்ட ஒரு உண்மை இருக்கணும் அந்த காதலில். அந்த நம்பிக்கை வந்து தான் காதல்னு சொல்கிறோம் நம்ம. அவன் என்னை ஏமாற்ற மாட்டான், என்னை அவள் ஏமாற்ற மாட்டான். அப்படி அந்த காலத்தில் வந்து அந்த ஏமாற்ற மாட்டார் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப லாங் ப்ராசஸாக இருந்தது. அவங்க வந்து 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் லவ் பண்ணாங்க. கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அந்த காதல் தொடர்ந்துச்சு. இன்றைக்கி அந்த டேர்ம் குறைஞ்சிருச்சு. அது வந்து நம்ம ஷார்ட் பீரியடில் அந்த காதல் விட்டு போயிடுது. அதுக்கு காரணம் வந்து அந்த இம்மெச்சூர், இன்றைக்கி இந்த காதலை அணுகிற விதத்தில் உள்ள டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அப்புறம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதது, சகிப்புத்தன்மை இல்லாதது, இதுதான் இல்லையே ஒழிய காதல் அதே தான். அதை நீங்கள் மாற்ற முடியாது. முக்கியமான கிரியேட்டர் நீங்கள். ஸோ இந்த காலத்தில் இப்போது வந்து ஆஸ்பைரிங்காக ஃபிலிம் எடுக்க வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபிலிம் மேக்கர்ஸை நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்தே ஆகணும், இவங்க ஒர்க்கை நீங்கள் ஸ்டடி பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சில பேர்கள் சொல்லணும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? எனக்கு லோகேஷ் பிடிச்சிச்சு ரொம்ப. அவர் கமர்ஷியல் படம் தான் பண்ணார், பெரிய கமர்ஷியல் படம் பண்ணால் கூட அவரோட கிராஃப்ட் ரொம்ப எனக்கு ஆச்சரியப்படுத்துச்சு. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கிராஃப்ட் பார்த்தேன் அவர்கிட்ட. இதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்புராஜ்கிட்ட ஒரு நல்ல கிராஃப்ட் இருந்தது. அப்புறம் இப்போ வந்து மாரி செல்வராஜ்கிட்ட ஒரு நல்ல கிராஃப்ட் இருக்குது. பைசனுக்கு கூட ரொம்ப நல்ல கிராஃப்ட் இருக்குது. அவர்கிட்ட இருக்க கிராஃப்ட் வந்து ரொம்ப அழகான ஒரு நல்ல சினிமாக்களை இன்னும் அவர் கொடுப்பான்ற ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்குது. அப்புறம் இப்போ அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ண தம்பிகிட்ட கூட நல்ல கிராஃப்ட் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான டைரக்டர்ஸோட படங்கள்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டிராகன் பண்ண டைரக்டர் வந்து அவருக்கு மெஷர் தெரியுது நல்லா. ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து போரடிக்காமல் ஒரு சினிமாவை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான மெஷர் தெரியுது. ஆனால் இன்னும் நிறைய புது படங்கள்லாம் பண்ணுறாங்க, சின்ன சின்ன படங்கள்லாம். அவங்கெல்லாம் இன்னும் அடுத்தடுத்த படங்களில் மெருகேறி வந்துடுவாங்க. ஆக்சுவலி இன்னும் ஒரு ஃபியூச்சர், அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நிறைய நல்ல டைரக்டர்ஸ் நம்ம ஊரில் இருப்பாங்க. அது எனக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். லவ்லி, உங்க கூட பேசினதுக்கு, இவ்வளோ நேரம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு வந்து மிக்க நன்றி. அண்ட் ஆல்சோ திருப்பி படம் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச். நன்றி, ரொம்ப நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம். சத்யா முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.